பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற அன்பு ஏசப்பா, இந்த புதிய ஆண்டிலே எங்கள் இருதயத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதையும் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் எங்களுக்கு உணர வைத்து நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நாங்கள் அனுபவிக்கும்படி அன்றைக்கு இன்றைக்கும் என்றைக்கும் உம்மிடத்தில் வருகிற ஒருவரை நீர் புறம்பே தள்ளுகிறதில்லை, ஒருவரையும் நீர் ஆஸ்வதிக்காமல் விட்டதே இல்லை. கர்த்தருக்கு கொடுத்து குறைவுபட்டவர்கள் ஒருவரும் இல்லை ஆண்டவர். உமக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிக்கிற தேவன் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் உம்மை அறியட்டும், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் உணரட்டும். பெரிய காரியங்களை செய்யும். பொருளாதாரம் வாழ்க்கையில் இனி ஒரு பொருட்டாக இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தினால அவமானப்பட்டு கூனி குறுகி மற்றவர்களுக்கு முன்னால் தலை குனிய கூடாது. ஆண்டவரே, நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று எழுப்பி சொல்லும்படியான ஒரு ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதியுடைய மக்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் இதை உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பயன்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. பாஸ்டிங் ப்ரேயரை கடைப்பிடிக்க வர்ற பாஸ்டிங் ப்ரேயர் ஞாயிற்றுக்கிழமை ராபோஜன பந்து இருக்குது, ஈவினிங் சர்வீஸ் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். வித்தியாசமாக இருக்கட்டும். புது வருஷம் ஆண்டுக்குள்ளே ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம காணிக்க போடும்போது இந்த புது வருஷத்தில் உண்மையாகவே கர்த்தர் எனக்கு எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறான்னு விசுவாசத்தவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நிச்சயமாக நிகழ்ந்துச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்வார். நான் சொல்லணுன்னா நிறைய சாட்சி இருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒழிச்சு வர்ற காசு இல்லை, உங்களுக்கு என்னன்னே தெரியாது. எப்போவோ நீங்கள் மறந்து போயிருக்கிற உங்கள் ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுதந்திரம் அல்லது எப்போயோ வர வேண்டிய ஒரு ஐஸ்வர்யம் உங்களுக்கு எதிர்பார்க்க உங்கள் கைக்கு வரும். ஆமென். ஆனால் அதுக்கு முன்னால் அதை என்ன செய்யணும்னு திட்டமிட்டு செயல்படுங்க. அல்லேலூயா. பணம் என்றைக்குமே ரொம்ப அவசியமானது. அதை திட்டம் போட்டு செயல்படுத்தணும், செலவு பண்ணணும். திட்டம் போடாது செலவு பண்ணிங்கன்னா சரி இருக்காது. ஆசீர்வாதம் வந்துட்டாலும் ஆசீர்வாதத்தை அவமதித்து அலட்சியம் பண்ணக்கூடாது. பாருங்க, இயேசு 5 அப்பம் 2 மீன் ஆசை வச்சார். பிட வந்துக்கினே ஏராளமாக அப்படியே பெருகினே இருக்குது. கூடையில் எக்கச்சக்கமாக வந்துனே இருக்குது, மாயாஜாலம் மாதிரி. கடைசியாக மீந்துச்சு. சீசர்கள் அதை பற்றி பொறுப்பே இல்லை, அப்படியே விட்டுட்டு எல்லாம் போகலாம். வனாந்தத்தில் அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. மீந்ததெல்லாம் தூக்கி போட்டு நம்ம போகிறோமே. இப்போ கூட இங்கே நடக்குது நிறையா அன்னதானம் சாப்பாடெல்லாம். அந்த மாதிரி தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, போட்டுட்டு மீந்துட்டு எவ்வளோ சாப்பிட்டு மீதி வந்தால் என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு அந்த மாதிரி தூக்கி போட்டு போகும்போது தான் ஆண்டு பார்த்தாரு, அந்த ஜனங்க போகலாம், சீசர்கள் போகக்கூடாது. நீங்கள் பாடத்தை கற்றுத்தர மீதியாக இருக்கிற துணிக்கைகளை சேருங்கன்னு. அதை நீங்கள் விரயமாக்காதீங்க. அற்புதம் செஞ்சு நிறைய வந்துச்சுன்றதுக்காக எடுத்து இஷ்டம் போல் விரயமாக்கக்கூடாது. அதெல்லாம் எடுங்கன்றார். எடுத்து அவங்க ஒவ்வொரு தலைமையிலையும் ஒரு கூட என்ன பண்ணுறாரு, எடுத்து அடுத்த கிராமத்துக்கு பசியாக இருக்கவங்களுக்கு கொடுன்னு. ஆமென். இப்போ கவனமாக இருக்கு. பணத்தை குறித்து நீங்கள் நிறைய பிரசங்கம் கேட்கல. பணத்தை குறித்து இன்றைக்கி நிறைய பிரசங்கம் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா இயேசு பணத்தை குறித்து அருமையாக பிரசங்கம் பண்ணிக்கிறார்.
இன்னைக்கு யாரும் அதை பிரசவம் பண்ணுறது கிடையாது. அற்புத அடையாளம், நோய் போகணும், பேய் போகணும், ஆசீர்வாதம் வரணும், படித்து பெரிய ஆளாகணும், இதுதாங்க இது வழியாக பரலோகம் போகிறது கூட கிடையாது. கவனமாக இருங்க. உங்களுக்கு நான் நிறைய நேரம் பிரசிக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ராபதிக்கு நம்ம போயிடுவோம். உங்களுக்கு இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டு. நீங்கள் எல்லாரும் அன்னி பாஷை பேசிங்க, நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் காத்திருந்தா, தாகமாக இருந்தால், வாஞ்சியாக இருந்தால், விசுவாசத்தோடு இருந்தால், மணிக்கணக்கில் காத்துன்னு இருந்தால், விதவிதமான அந்நிய பாஷைகளையும் அந்நிய பாஷைக்குரிய அர்த்தம் சொல்கிற வரத்தையும் தீர்க்கதரிசன வரங்களையும் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரோடு கூட இணைஞ்சு நடங்க, சபையோடு கூட இணைஞ்சு நடங்க. ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். ஊழியக்காரரோடு கூட இணைஞ்சிருங்க, விசுவாசிகள். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இந்த வருஷம் நமக்கு நிறைய இருக்குது. ஜனவரி 16 சபையினுடைய ஆண்டு விழா. மெயின் வர வாரம் ராபோஜன பந்தி. முதல் ஒரு 2025 ஆண்டின் முதல் ஓய்வு நாள், முதல் ஞாயிற்றுக்கிழமையுடைய ராபோஜன பந்தி இருக்குது. கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எதுலையும் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகத்தோடு ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும், எனக்கு ஆண்டவர் கடந்த ஆண்டில் வாக்குத்தத்தம் பண்ணார். எனக்கு எப்பப்பெல்லாம் நான் மரண படுக்கைக்கு போய் வரணும், அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுப்பார். எனக்கு ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுக்காத இந்த கேலண்டரில் போடுறது இல்லை. அது எவ்வளோ நாளானாலும் ஆண்டு வாக்குத்தத்தை கொடுத்த பிறகு தான் நான் போடுவேன். தேடிக்கு எடுத்து போகிறதில்ல. நான் ஆண்டவர் பேசின பிறகு எடுத்து போடுவேன். அப்படி ஆண்டவர் பேசி போட்டது லாஸ்ட்டாக எனக்கு சொன்ன இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான் எனக்கு சொன்னார். ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒன்று தான் சொன்னார். இந்த வசனத்தை பேசிட்டு ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். இந்த வருஷத்தில் அவர் எப்படி பெருமைப்படுத்துகிறாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு மிக தெளிவாக, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை என்ன செய்வேன், நீ ஆசீர்வாதமாய். ஆசீர்வாதம் எப்போ போயிடுமோன்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதமாக இருப்பேன் கடைசி வரைக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பின்னால் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்படும். யாருக்குள்ள? ஆபிரகாமுக்குள்ள. அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். அப்படியானால் ஆபிரகாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்? சுருக்கமாக 2-3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அந்த தகுதி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பீங்க, ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு காணப்படும். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் தகுதியாக இருப்பீங்க. ஆண்டு சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, நம்ம இயேசு என்கிற பேரை பெருமைப்படுத்துகிறோம். ஆமென். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இயேசு என்கிற பேரை பெருமைப்படுத்துகிறோம். ஏன் எனக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தேன். எனக்கு ஜீவனை ஏன் கொடுத்தார் ஆண்டவர்னும் போது, நீ என்னை 45 ஆண்டு காலங்களாக பெருமைப்படுத்திக்கினே இந்த என் நாமத்தை உயர்த்தினேன். நான் உன்னை பெருமைப்படுத்தாமல் உன் ஜீவன் போக விட மாட்டேன். நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த திருவண்ணாமலையில் உன் பேரை நான் என்ன செய்வேன்? ஏன்னா என் பேரை நீ என்ன பண்ண? பெருமைப்படுத்தினேன். அதனால் உன் பேரை நான் என்ன செய்வேன்? சரி, எப்படி பெருமைப்படுத்துறாருன்னு பாருங்கள். அவர் சொல்லிட்டாருன்னா அவர் எப்படி பெருமைப்படுத்துவார்னு உங்களுக்கு அது எட்டிக்கிடும் பிடிக்க முடியாது. பார்க்கலாம். பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை யாராலும் எட்டி பார்க்க முடியல அவங்க பிள்ளைங்களால். அல்லேலூயா. அவனுக்கு கடைசி அவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தொடவும் முடியாது. ஏன்னா
ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் ஆயிட்டான். அல்லேலூயா. இப்போ பூமியில் யாராவது ஒருத்தர் ஆஸ்வதிக்கப்படணும்னா அவனுக்குள்ளதான் ஆஸ்வதிக்கப்பட முடியும். அப்படின்னா அவனுடைய விசுவாச கிரியைகள் மூலமாக தான் ஆஸ்வதிக்கப்பட முடியும். அவன் என்ன செய்தானோ அதை செய்யாம யாரும் ஆஸ்வதிக்கப்பட. எனவே அந்த கிரியைகளை நீங்கள் செய்யணுன்றது தான் தேவனுடைய ஒரு மகிமையான எதிர்பார்ப்பா இருக்குது. எனவே ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார். பாருங்க, தாவீது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். தேவன் என்ன செய்தாரு? தாவீதினுடைய பேரை பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறார். பாருங்க, எத்தனையோ முறை செத்து நான் ஜீவனோடு வந்திருக்கிறேன். இனிமேல் எனக்கு பெருமை வந்தால் கூட அது என்னை ஆட்கொள்ளாது. ஏன்னா பெருமையெல்லாம் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வரவேண்டிய வயசில் வந்து என்னை தொட்டு பார்த்து என்னை பல விதங்களை அலக்கழித்து என்னை ஜெயிக்க பார்த்துச்சு. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினார். எனவே பெருமை என்னை ஒரு நாள் சரப்பணி போல சுற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு இப்போ நானும் பாருங்கள், எனக்கு ஜிப்பா போட தான் ஆசை. ஆனால் தேவன் நம்ம உடுத்து வைக்க விரும்புகிறார். நீ தச்சு வச்சுக்கிற கோட்டெலாம் யார் போடுறது? யாரும் போடாது, அப்படியே வேஸ்ட்டாக இல்லை, நீ போடு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷனை கொண்டாந்து இதை மறைக்கிறதுக்குன்னு ஒரு கோட்டை போட சொல்கிறார். இல்லைன்னா என்னால் பேச முடியாது, சவுண்டு இதில் போய் டைரெக்டாக ஆச்சுன்னா, இந்த இடத்துல ஆச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும். நான் இவ்வளோ சத்தமாக பேசவே கூடாது. நியாயமாக இந்த கோட்டு போட்டுக்கிற தைரியத்தில் பேசுகிறேன், கொஞ்சம் மறைச்சு நிற்குது. அப்போது இதை நான் கம்பல்சரியாக போடும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறேன். பார்க்குறவங்க என்னன்னு வாங்க, ஐயா ஃபாரின் கல்ச்சரில் இருக்கிறார், ஃபாரின் வாங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு அதுதான் தெரியாமல் பேசுறது. இயேசுவை பார்த்துட்டு சிலுவை மேலே என்ன பண்ணிட்டாங்க? தெரியாமல் பேசுனாங்க. தாங்கள் பேசுகிறது. இப்போ நான் இதை விளக்கலைன்னா மற்றவங்க பார்க்கும்போது என்னன்னுவாங்க? என்ன சொன்னாங்க? பஜனைக்கு போகும்போது கூட அப்பயே போட ஆரம்பிச்சு. எனக்கே தெரியல, எப்பயும் போட மாட்டேன் பாருங்க. எப்பயும் போடாதனால பஜனைக்கு கோட்டு போட்டு போனேன். அம்மா கூட சொன்னாங்க, என்னங்க நீங்கள் பெங்களூர்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன செய்யணுமா? பெங்களூர் போட்டு இங்கே போடணுமா? என்ன இதெல்லாம் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி, ஒரு எங்கன்னா ரிசப்ஷன் போகிற மாதிரி இத்தனை 4 பேர் பார்த்துட்டு சொல்லிக்கிறான். என்னுடைய பாப்பா கிட்ட ஒன்று சொல்லிக்கிறான். என்னென்னு உங்கள் ஐயா பஜனைக்கெல்லாம் கோட்டு போட்டு வராரு. இப்போ நான் பகல்லே கோட்டு போட்டு போகும் போல இருக்குது. எனக்கு அப்படி ஆகிட்டு இருக்குது என் நிலமை. இப்போ ஆமென். எங்கன்னா வெளியே போகணுன்னா நான் பகல்லே கோட்டு போகணும் போல. இப்போ நான் பகலில் போட்டு போனால் என்ன சொல்லுவாங்க? 12 மணிக்கு கோட்டு போடணும் என்ன சொல்லுவாங்க? 12 மணிக்கு நான் கோட்டு போட்டு போனால் என்ன சொல்லுவாங்க? வெயில் என்ன வேக்காடையில் உனக்கு என்ன இப்படி வர அறிவார்? அவன் சிம்பிளாக ஒரு அரைக்கை சட்டை போட்டு வேஷ்டி கட்டு வரும். நம்ம வெயில் பிரதேசத்தில் இப்போ நான் கோட்டு தான் போட போகிறேன் வெயில் காலத்தில் கூட. ஏன்னா என் தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு. அல்லேலூயா. இணை பிரியாத ஒரு நண்பருக்கு இருக்கிறார் கூட. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, எனக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்குள்ள. ஆமென். என்னன்னா என்ன ரகசியம்னா, ஆண்டவர் நமக்குள்ள வாழறது தான் அந்த ரகசியம். அதே மாதிரி தான் எனக்குள்ள ரகசியம் இருக்குது. அதனால் நான் வாழ்ந்துருக்கிறேன், அதுக்குள்ளே ஆண்டவர் வாழ்ந்துருக்கிறேன். அல்லேலூயா. இல்லை எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை? இதெல்லாம் கவலை கிடையாது, சந்தோஷம். இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு அமைஞ்சா தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கும் ஒரு ஃபேஸ் மேக்கர் வைக்கக்கூடாது. நீங்களாம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் வச்சிங்கன்னா தான் அந்த ஃபேஸ் மேக்கர்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா சொன்னாலாம் அது என்ன பண்ணாது? இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுக்கூடாது, கையை மேலே தூக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. மாவாட்டுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். என்ன பண்ணோம்? ஏற்கனவே மாவு ஆட்டிக்கிறேன் நான், இப்போ மாவு ஆட்டணும். அந்த வயசில் மாவு ஆட்டுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி ரிட்டர்ன் பண்ணணும். அல்லேலூயா. அதான் எனக்கு எக்ஸசைஸ். அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு புரியாது, தேவனுக்கு மட்டும் புரியணும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறார். நான் உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன்றார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அதை நீங்கள் எப்பவுமே சிந்திக்கணும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்ம பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாமை அவர் பெருமைப்படுத்தினார். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். 3 முறை வேதத்தில் சொல்லுது. ஆபிரகாம் யாருடைய சிநேகிதன்? நீங்கள் என்னைக்கு ஆக போகிறீங்களோ அன்றைக்கி தான் அவர் சொல்லுவார்.
ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டோன்னா தேவனுடைய சிநேகிதர்களாக மாறும். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய அழைப்பு வரும்பொழுது அவன் பூரணமாக கீழ்ப்படுகிறான். என்ன செய்கிறான்? அதுதான் வேதம் நமக்கு நல்ல சொல்லுது. அப்படி குணாதிசயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவனை ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செய்கிறான்? எபிரேயர்ல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தான் போகும் இடம் அப்போ எப்படி இருக்கும்? அவன் கீழ்ப்படிதல். ஆண்டவர் எழுப்பினாரு, போனாரு. எங்கே ஆண்டவர்? எந்த பக்கம் போகணும், எங்கே போகணும் கேட்கல, போயினேங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படிதல் உள்ளவங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அதுதான் வேதம் நமக்கு மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுது. 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனோட கூட லோத்து கடந்து போகிறான். கர்த்தருடைய நாமத்தில் இல்லை ஆதியாகமம் 13:9. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இப்போ இந்த லோத்தோடு கூட ஆபிரகாம் போகிறார். லோத்து யாரு? அண்ணன் பையன். ஆமென். இவங்க 2 பேரும் போகும்போது கர்த்தர் பிரிக்க விரும்புகிறார். பிரிக்கும்போது ஆபிரகாம் சொல்கிறான், அதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீ வலதுபுறம் போனா இல்லை, நீ இடதுபுறம் போனா. எனக்கு இந்த பக்கம் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. உனக்கு எது பிடிக்குதோ அந்த வழியில் நான் அதுக்கு எதிர் மண்ணில் போய்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் சுயநலவாதியாக இல்லை. அவன் என்ன இல்லை? தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், மற்றவன் எப்படின்னா கெட்டு போனால் போதும்னு அவன் நினைக்கவே இல்லை. சுயநலவாதியாக இல்லை. வேதம் அதை தான் நமக்கு அழகாக ஆணித்தரமாக சொல்லுது. ஆபிரகாம் சுயநலவாதியாக இல்லை. அதனால் அந்த கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கிறார். அன்செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஏன்னா அவ்வளோ செல்ஃபிஷாகிறேன்னா சுயநலவாதியாகிற இல்லை. நம்ம சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். பிறர் நலவாதியாக இருக்கு. இவன் ஆபிரகாம் லோத்துக்கு என்ன செய்யறான்? விட்டு கொடுக்குறான். அல்லேலூயா. செழுமையான பக்கம் நான் போகிறேன், சாப்பான பக்கம் நீ போனேன், நயவஞ்சகமாக பேசி அவன் செய்யலை. உனக்கு எந்த பக்கம் கிடப்போம்? செழுமையை பார்த்தா லோத்து போனான், சபிக்கப்பட்டு போயிட்டான். வனாந்தரத்தை பார்த்து ஆபிரகாம் போனான், ஆஸ்வதிக்கப்பட்டு போயிட்டான். காரணம், அவனுடைய குணம் ஒரு சுயநலத்தில் இல்லை, மற்றவங்க நலத்தில் இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு கூட பாருங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். எப்போ பார்த்தாலும் பிறர் நலத்தையே பார்த்துட்டு இருந்தார். ஆமென். நல்லா கவனிங்க. எனவே ஆபிரகாமுடைய குணாதிசயம் நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. 14:14 வாசித்து பார்த்தீங்கன்னா 14:14 ஆமென். கவனிங்க. நீங்கள் அது வாசித்தா கூட உங்களுக்கு புரியாது. என்ன கவனிங்க, வீட்டில் போய் வாசிங்க. நீங்கள் இங்கே ஒரு ராஜாக்கள் புறப்பட்டு வராங்க. எத்தனை ராஜாக்கள்? என்ன கவனிங்க. அப்புறம் போய் வீட்டில் வாசித்துங்க. நான் சொல்கிறத கவனிச்சிங்க. 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வராங்க. யுத்தம் பண்ணி என்ன செய்கிறாங்க? இந்த 4 ராஜாக்கள் ஜெயிச்சு 5 ராஜாக்களுடைய எல்லா காரியங்களையும் எடுத்துன்னு போயிடுறாங்க. அதில் சோதம் குமாராவில் இருக்கிற லோத்து மனைவி, பிள்ளைங்க, ஆஸ்தி பாஸ்தி, அவனுக்கு இருக்கிற எல்லா பொருளெல்லாம் மொத்தமாக சொல்லி எடுத்துன்னு போயிடுறாங்க. யார்? 4 ராஜாக்கள். 5 ராஜாக்களை ஜெயிக்கிறாங்க. கவனிங்க. 4 ராஜாக்களுடைய சேனைனா எவ்வளோ இருக்கும்? 4 ராஜாங்க சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஆனால் ஆபிரகாம் தன் வீட்டில் கைப்பிடித்தவர்களை 318 பேரை எடுத்துக்கின்னு அந்த 4 ராஜாக்களுடைய சேனைகளோடு யுத்தம் பண்ண போகிறோம். இது முடியுமா? 318 பேரை வச்சு ஜெயிக்க முடியுமா? 4 ராஜாக்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஜெயிச்சு லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் திருப்பி கொண்டு வரான். அவனுடைய மனைவி, பிள்ளைங்க, அவனுடைய பொருள், ஆடு மாடு
என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரான், ஜெயிக்கிறான் 318 பேரை வச்சு. அப்படின்னால அர்த்தம் என்ன? அவன் தைரியசாலியாக இருந்தான். 4 ராஜா இல்லை, 40 ராஜா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிற எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால அவன் எழுப்பி போனான். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா அமேன். இல்ல, உம்மாலே நான் ஒரு, இவன் ஒருத்தனை சேனைக்கு போவானா? இவன் 318 பேரை வச்சு 4 சேனைக்கிட்ட போனான். தாவீது ஒருத்தனே ஒரு சேனைக்குள்ள போயிடுவானா? அல்லேலூயா. அப்படின்னா எப்படி? அல்லேலூயா. அந்த தைரியம் இருக்கணும். ஆமென். நமக்கு விரோதமாக 10,000 பேர் வந்தாலும் நாம் நிற்கணும் அப்படியே, ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பெரிய. ஆமென். அந்த தைரியம் என்னது? நீங்கள் தைரியம் இருந்தா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து புது வருஷத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன? என்ன தைரியம் இருந்தா? உங்களுக்கு தைரியம் இருந்தா நான் வந்துட்டேன் பிரதர், உங்களுக்கு இடத்துல கொடுத்துட்டேனா? சரி, கவனிங்க, சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள், டைம் ஆகுது, ராபத்துக்கு போகணும். உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். சிஸ்டர் சொல்லுங்கள், சிஸ்டர் உங்களுக்கு தைரியம் இருந்தா புது வருஷத்தில் ஓய்வு நாளில் கர்த்தருடைய நாளாக்கி கைப்பிரதி எடுத்துக்கின்னு யார் என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும். தைரியம் இருந்தா. இல்லைன்னா புறமதுக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடும். ஆமென். அல்லேலூயா. 318 பேரை வச்சுட்டு 4 ராஜாக்களை ஜெயிச்சு லோத்து குடும்பத்தில் அப்படி இழுத்துட்டு வந்துடுறான். பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தான். சோதம் ராஜா பிரமிச்சிட்றான். சோதம் ராஜா பிரமிச்சுட்டு என்னன்றான், ஆபிரகாமே எல்லா வெகுமதியும் நீ எடுத்துக்க, ஜனங்களை மட்டும் எனக்கு கூடிய எல்லாத்தையும் வெகுமதி நீ எடுத்துக்கன்றான். கொட்டாங்கச்சி சொல்லுங்க. ஆபிரகாம ஐஸ்வர்யவாக்கினேன்னு சொல்லி நீ சொல்லாதபடிக்கு ஒரு சாட்டை இல்லை, சிரட்டை. கன்னியாகுமரி தான் சொல்லுவாங்க, அதே எப்படி சொல்கிறீங்களே நீங்கள்? கன்னியாகுமரி தான் சிரட்டைன்னு சொல்லுவாங்க. சிரட்டைன்னா என்னது? கொட்டாங்கச்சி. அல்லேலூயா. ஒரு சிரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாறு, ஒரு கொட்டாங்கச்சி வேணாம், ஒரு செருப்பு வாருக்குது பிச்சு, அதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். நீ பொருளெல்லாம் கொடுத்த நான் பெரிய ஐஸ்வர்யமானேன்னு சொல்கிறதுக்கு வேணாம். ஆமென். சொல்லுங்க ஒரு இல்லையா? வாலிப பிள்ளைகள்லாம் டவுரி வாங்கக்கூடாது. மாமனார் வீட்டு மாமியார் வீட்டில் காசு கொடுத்து நான் பணக்காரனான்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். என்ன கொடுக்குறீங்க? கார் கொடுக்குறீங்களா? மோட்டர் பைக் கொடுக்குறீங்களா? எத்தனை சவரம் போடுறீங்க? ஒன்றுமே போடாத, நான் போடுறேன் உன் பொண்ணுக்கு 10 சவரம் சொல்லணும். அவன் தான் என் ஆபிரகாம் பிள்ளை. அல்லேலூயா. உலகம் எப்படிக்குதோ அதுக்கு நேர்மாறாக இருக்கணும் நாம். ஆமென். இருப்பீங்களா? நீங்கள் நாம சொன்னால் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கல. இந்த வருஷம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ என்ன எனக்கு பிரியமானவர்களே, சிரட்டை வேணான்றான், கொட்டாங்கச்சி கொடுக்காதான்றான். கொட்டாங்கச்சி ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? கொட்டாங்கச்சி பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நீங்கள் ஆராதனைக்கு ஒழுங்காக வர்றதில்லை, அதனால் உங்களுக்கு தெரியாது. சிரட்டைன்றாங்க. நான் கன்னியாகுமரி போய் தான் கண்டுபிடிச்சேன் சிரட்டை. கொட்டாங்கச்சின்னா என்ன, அதை நான் இப்போ சொல்ல முடியாது, டைம் இல்லை, ராபோஜனம் போகும். ஆமென். சரி, அப்போ அடுத்தது இவன் தைரியசாலியாக இருந்தான். 4 ராஜாக்குடைய சேனைகளை எதிர்த்து நிற்கிற பலன் இவனுக்கு இருந்தது. விசுவாசத்தில் 318 பேரை வச்சு ஜெயிச்சு திருப்பின்னு வரான் தன்னுடைய அண்ணன் பையன். அல்லேலூயா. அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லின்னு போட்டான். ஆடு மாடு கோழி கொக்கு என்னென்ன இருந்துச்சு, காடை கவுதாரெலாம் இருந்திருக்காது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். திரும்பி எல்லாத்தையும் கொண்டாண்டான். அப்போது யுத்தத்தில் பராக்கிரமசாலியாய் தைரியசாலியாக இருந்தான். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா ஆஸ்வதிக்கப்படுங்க ஆபிரகாம் பிள்ளைகள். அடுத்தபடியாக சொல்லுது எனக்கு பிரியமானவர்களே, அவன் கொண்டு வரும்போது என்ன செய்யறான்? 14:20 வாசித்து பாருங்க. 14:20.
ஆ ஆமென். பார்த்தீங்களா, இந்த மெல்கிசேதேக்கு தேவனுடைய ஆசாரியன். இதை பற்றி நான் எடுத்தால் நிறைய ஆகும் யாருன்னு சொல்கிறதுக்கு. புதிய ஏற்பாடு போகணும். உங்களுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி மந்தமல்லவராக அப்படின்னா உங்களுக்கு இதை சொல்ல முடியாதுன்னு பவுல் சொல்கிறார், நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுது எனக்கு பிரியமானவர்களே, மெல்கிசேதேக்கு தசமாக கொடுக்குறாரு. ஆபிரகாமே ஆஸ்வதிக்கப்படணும்னா என்ன கொடுக்கணும்? நாம் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? நீங்கள் ஒழுங்காக கர்த்தருக்கு முன்னால் உண்மையாக இருக்கு, நீங்கள் தசமாகத்தங்க. புது வருஷத்தில் மனசை தொட்டு சொல்லுங்கள். மாதத்தில் சம்பாதிக்கிறது அப்படியே தசமாகத்து கொண்டாந்து கொடுக்குறீங்க. கொர்பான்ற காணிக்க 100 ரூபாய் கவரில் வச்சு போட்டுறாங்க, யாரும் பார்க்கறதில்ல. நானும் கவர் போட்டேன், எங்கள் வீட்டுக்காரனும் ஆற்றுக்கு போனான்ற மாதிரி, மாற்றுக்குன்ற கோர்ட்டுக்கு போனான்ற மாதிரி கருப்பு கோட்டு போட்டு என்ன பண்ணுறது, எல்லோரும் போடும்போது இவங்களும் ஒரு கவர் கொண்டாந்து போட்டுருது. பார்த்தா ஒரு 100 ரூபா இருக்குது. அப்போ 100 ரூபாய் எதுக்கு? மற்றவங்க பார்த்து தசமாசம் போடுறாங்க, தசமாகம் போடுறாங்க. நான் குறை சொல்லி உங்களுக்கு குற்றம் சொல்ல வரல, உண்மையாக இருங்க, கர்த்தர் பார்ப்பார். மோசே தேவனுடைய வீட்டில் இருக்க உண்மை உள்ளவனாக இருக்கும். நீங்கள் உண்மையாக இருங்களேன், அதில் போய் என்ன நம்ம ஆழ்ந்து போகிறோம்? உண்மையாக எவ்வளோ கிடைக்குதோ அது தசமாகத்து கர்த்தருக்கு கொடுங்க. பாருங்கள், ஆபிரகாம் தசமாகம் கொடுத்தான், அதனால தான் கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கிறார். தசமாகம் கொடுக்காம யாருமே ஆஸ்வதிக்கப்பட்டால் சத்தியமே கிடையாது. நான் எல்லாம் எப்படி தெரியுமா நான் சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்குமா? அது வேணாம் விடுங்க, அடுத்தபடியாக போகலாம் நீங்கள். ஸோ என்ன சொல்லுது எனக்கு பிரியமானவர்களே, அவன் தசம்பாகம் செலுத்தினான். அந்த பழக்கம் உடையவனாக இருந்தால் ஆஸ்வாதங்களை, மற்றவங்க கொடுக்குற ஆஸ்வாதத்தை புறக்கணிச்சுட்டு கர்த்தர் கொடுக்குற ஆஸ்வாதம் போதுன்ற மனசோடு நடந்தால் அவனுடைய குணாதிசயங்கள்லாம் நீங்கள் 1 2 போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது அவன் தசமாகம் கொடுத்தான். அடுத்தது எனக்கு பிரியமானவர்களே, அவன் ஜெபத்தில் எப்படி இருந்தான்? 18ஆம் அதிகாரம் 23 33 வரைக்கும் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கிறான் ஆதியாகமத்தில். ஆமென். அவனுடைய விசுவாசம் மிகவும் பெரியதாக இருந்தது. ஒண்டர்ஃபுல் இன் ஃபெய்த். ரோமர்லேயும் எபிரேயர்லேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. எது? ஆபிரகாமுடைய விசுவாசம். விசுவாசத்தினால் என்ன செய்யறான்? ஈசாக்க பலியாக கொண்டு போய் என்ன செய்யறான்? மலை மேலே பலியாக செலுத்துறான். திரும்ப பாவனையாக பெற்றுன்னு வந்துடுறான். அறிக்கை செய்கிறான் வேலைக்காரங்கிட்ட, நானும் பிள்ளையாண்டாலும் போய் தேவனுக்கு பலி கொடுத்து விட்டு திரும்ப வருவோன்றான். ஆமென். சரி, விசுவாச அறிக்கை 4ஆம் அதிகாரம் ரோமர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை, ஆமென். அவன் என்னத்தை எண்ணலை? தன் சரீரம், சாருடைய கர்ப்பம் என்னாது இருந்தான். நீ இப்பயே நிறைய பேர் தூங்குற மாதிரி தூங்குறீங்களா? நிறைய பேர் தூக்கம் வருதா? 1 மணி ஆயிடுச்சுல, 1 மணிக்கு நடுராத்திரி பேய் வர நேரம். அல்லேலூயா. வந்துச்சு. இப்போ 4-5 பேய் அப்படியே வந்து எட்டி பார்த்து வந்து உட்காந்துச்சு. அல்லேலூயா. 1 மணிக்கு வெளியே போகக்கூடாது, பேய். ஆமென். வெளியில் இருட்டாது, ஏன்னா ஜன்னல் எட்டி பார்க்குற பாருங்க. இல்லை, அல்லேலூயா. பேய் வர நேரம் யாராவது இடம் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். ஜில்லுன்னு தெரிஞ்சா பேய் வந்துச்சுன்னு அர்த்தம். சூடாக இருக்க ஓடிடும். அல்லேலூயா. ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது, ஜில்லுன்னு தான் பேய் பக்கத்தில் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்பால போய் சாத்தானேன்னு சொல்லிட்டு அனலாக்குங்க அப்படி. அல்லேலூயா. என்னை அனலாக்க மாட்டவர் என்னங்க, சூடானோடனே சுட்டு விட்டு ஓடி போயிட்டு சார். அல்லேலூயா. மேன். குளிர் வருதுன்ட்டு கதவை சாத்தினா பேய்க்கு இன்னும் சகுசாகிடும். அந்த மூளைக்கிட்டே வந்து உட்காந்து காது பிடிச்சி இழுப்போம், கண்ணை பிடிச்சி இழுப்போம், எல்லாத்தையும் பிடிச்சி இழுப்போம். எது இருக்கணுமோ எல்லாம் இழுத்தோடனே இப்படி திரும்பும். நான் இந்த வருஷத்தில் ஒரு திரை போடலான்னு இருக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமான சர்ச்சை. ஆமாம், நிறைய பேர் இங்கிருந்து அங்கே சிக்னல் போகுது, அங்கே சிக்னல் போகுது, கழுத்து ரொம்ப திரும்புது. கொஞ்சம் திரும்ப திரும்பிட்டு ஒரு 6 மாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே ஒரு வால் வைக்கப்படும். போலீஸ்காரங்க பாவம் டிராஃபிக்கை பண்ணுறதுக்கு எங்கெங்கேயோ வைக்கிறாங்க. நம்ம டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வால் வைக்கணும். ஆமென். எல்லாம் திருத்தணும், சீர்திருத்தவாதிகள். இல்லைன்னா என்ன பண்ணிடுது? ஜெபம் பண்ணுங்கன்னா பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா சோத்திரம் 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 சோத்திரம். என்னத்துக்கு பார்க்குற?
அப்படின்னா யாராவது ஜெபம் பண்ணுவோம், இங்கிருந்து போவோம் சீக்கிரம் ஜெபம். என்ன ஆவியானவர்கிட்ட விடுனா இவர் தூண்டி விட்டுன்னு இருப்பார். தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். யாரு? பிசாசு. உன்னை யார் தூண்ட சொல்றது? அல்லேலூயா. நீ என்ன செய்யாத, தூண்டாத. வந்துட்ட பிரதர், இப்போ இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் அங்கேயே போய் உட்காருங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் அப்பப்போ வந்துடும், இது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. ஆமென். சரி, கர்த்தர் மகிமைப்படுத்த சொல்லுவோம். சரி, இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் மனசில் வைக்க போகிறீங்க. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? அவன் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். ரெண்டாவது, சுயநலவாதியா இல்லை. மூன்றாவது, தைரியம் உள்ளவனாய் இருந்தான். நாலாவது, தசமாவும் கொடுப்பதிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஐந்தாவது, அதாவது என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இன்கரப்டிபிலிட்டி. அதாவது என்ன தெரியுமா? மற்றவங்களுடைய ஆஸ்வாதத்தின் மேலே அவன் தன் மனதை செலுத்தலை. மற்றவங்க கொடுத்து தான் தான் ஆஸ்வாதம் ஆகணுன்றது அவனுக்கு எண்ணம். தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தில் இருந்தாங்க. என்னை ஆஸ்வதிக்கிற தேவன், மற்றவங்க கொடுத்து தான் நான் ஐஸ்வர்யவானேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதில் கவனம் உள்ளவனாய் இருந்தான். அடுத்தது, ஜெபத்தில் வல்லமை உள்ளவனாய் இருந்தான். விசுவாசத்தில் வல்லமை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. மொத்தம் எத்தனை பாயிண்ட்டு? ஆமென். கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 7 பாயிண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் இருந்து பெருகுனா ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மையப்படுத்துவதை சொல்லுவோம். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற அன்பு இயேசப்பா, இந்த புதிய ஆண்டிலே ஆதியாகமம் 12:2 சொன்னபடி ஆபிரகாமை பார்த்து நீ சொன்னேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னேன். அப்படியே அடிமைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் சபையார் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாய் இந்த ஆண்டில் எங்கள் பேரினை பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் எதிர்பார்க்கலப்பா, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எப்படி எங்களை உயர்த்த சித்தமோ அப்படி உடைய பலத்த கரத்தினால் ஓங்கிய பயத்தினால் எங்களை உயர்த்தி நீர் எங்களை ஆஸ்வதித்து ஆளுகை செய்வதும் ஜெபிக்கிறோம். அப்படிங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும். இந்த பரிசுத்த ராபோஜன பந்தியை கொடுக்கவும் எடுக்கவும் எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அப்பா, அன்றைக்கு நீர் மிக தெளிவாய் சொன்னீர், உடைய மாம்சத்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னீர். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீர். உம்முடைய மாம்சம் மெய்யான போஜமாக இருக்கிறது, உம்முடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. உம்முடைய மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. உம்முடைய திராட்சை ரசம் என்பது உம்முடைய ரத்தத்தை குறிக்கிறது. எனவே உம்முடைய ரத்தத்தின் மேன்மையையும் உம்முடைய வார்த்தையின் மேன்மையை நாங்கள் அறிந்து இரவு பகலாய் அதை தியானித்து நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தருக்கு மகிமையான வெற்றி உள்ள, வீரமுள்ள, விசுவாசமுள்ள, ஜப அபிஷேகத்தினால் நிறைந்த ஜப வீரர்களும் வீராங்கனைகளுமாய் மாறி அழிந்து போகிற மக்களுக்காக திறப்பின் வாயிலில் நிற்கிற மக்களாகவும், ஆண்டவரே அபிஷேகத்தின் நிறைவோடு கூட அச்சாரமிட்டப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று இந்த புத்தாண்டில் ஒரு பரிபூர்ண அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கினபடினால விசுவாசத்தோடு இந்த பந்தியில் பங்கு பெற்று இது உம்முடைய சரீரமாகிய வார்த்தையை நினைவுபடுத்துகிறது, இந்த ராட்சசமுடைய ரத்தத்தை நினைவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது. இவர்களை சுத்திகரித்து பசுத்தப்படுத்தி தங்கள் நடைகளை சீர்தூக்கி பார்த்து கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் பழைய வருஷத்தில் விட்டுவிட்டு புதிய வருஷத்தில் புதிய உடன்படிக்கையோடு புதிய ஒரு பொருத்தனையோடு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி நீர் பெருமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போதனை பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது,
நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது எல்லாம் கர்த்தர் வரும் அளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போதனை பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போதனை பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி சோதனை பண்ணுவோம். கர்த்தரை மையப்படுத்த சொல்லுவோம். வேற யாரா இருக்கீங்களா ராபோஜன் நடிக்கிறதுக்கு? ஆமென். நாளைய சொல்லுவோம். ஒரு நிமிஷம் நேர் முழங்கால நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை சோதனை பண்ணுவோம். அப்பா, இந்த புதிய வருஷத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ராபோஜன பந்திக்காக நன்றி. தொடர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் செய்ய ஆபிரகாமை போன்ற குணாதிசயங்கள் உடையவர்களாக இந்த பூமியில் நாங்கள் காணப்பட ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க நீர் எங்களுக்கு நல்ல சுக நல பல ஜீவன் தீர்க்காயுசை தந்து நாங்கள் உமக்கு மகிமையான சாட்சிகளாக இருக்க எங்களை நீர் பெருமைப்படுத்தும்படியாய் நாங்கள் உம்மை பெருமைப்படுத்தி வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டு என்று சொல்லி நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் அடிக்கடி இந்த ராபோஜனத்தில் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். அதை நீங்கள் எப்பொழுதும் வாயில் அறிக்கை செய்யணும், இதயத்தில் வச்சுக்கணும். அதில் சொல்லுது, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் சேருங்கள் என்று தூதர்களை அனுப்புவார் ஆண்டவர் வரும்போது. அப்போது பலியினால் உடன்படிக்கை பண்ணினவர்கள் இயேசு சிலுவையிலே நமக்காக பலியானார். அந்த சிலுவையின் மூலமாக அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம தேவனோடு கூட இணைஞ்சிருக்கிறோம். நம்ம அவரோடு கூட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை செஞ்சுருக்கிறீங்க சொல்லுங்கள். ஞானஸ்தானம் எடுக்கும்போதே நல் மனசாட்சியன். ஆமென். விசுவாசத்தை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அப்போ அதை எப்படி நீங்கள் வளர்த்துன்னு வந்தீங்களே தெரியாது. ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாக இந்த ஆண்டு மாறணும். அப்படின்னா என்ன செய்யணும்? சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை நினைக்கல, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதை நினைக்கல. அப்படின்னா அர்த்தம் என்ன? செத்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்புகிற ஒரு ஆண்டவர் நம்மள வாழுகிறார். எந்த வியாதியையும் சுகப்படுத்த முடியும் இயேசுவால். அந்த விசுவாசத்துக்கு நீங்கள் வரணும். அந்த விசுவாசத்தோடு மற்றவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஓடி ஓடி செய்யுங்க. ஏராளமான மக்கள், ஆஸ்பத்திரி பெருகி இருக்குது, வியாதி பெருகி இருக்குது. நீங்க போய் இயேசுவின் நாமத்தை வச்சு சுகமாக்குங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் வியாதியோடு வந்தவங்க ஆராதனை எழுந்திருங்க? நான் வியாதியோடு வந்தேன், வலியோடு வந்தேன். ஆமென். இன்னும் எனக்கு வலி போகலை, வியாதி போகலை. எழும்பி நில்லுங்க. ஆமென். உங்களுக்கு என்ன வழி சொல்லுங்கள், ஏசப்பாக்கிட்ட. நான் கடைசி ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் மேலே ஆவியானவர் இறங்கி வருவார். நாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாகுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இல்லைன்னா அப்படியே போவீங்க. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இயேசு உங்களை விடுதலை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அவர் விடுதலை செய்ய முடியாது. ஆண்டவர் என்னை இப்போ தொடுவார், நான் சுகமாவேன். 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்தார். தொட்டா சுகமானா. பையா ஜெபிக்க போகிறாரு, ஆவியான என்ன இறங்கி வருவார். இந்த வலி என்னை விட்டு போகும், இந்த நோய் என்னை விட்டு போகும் நீங்கள் நம்பினா, விசுவாசித்தா கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பு ஏசப்பா, இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மார்க் 16ஆம் அதிகாரத்தை 16 வாசித்து ஆண்டவரே விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன அற்புதங்களாவன என்கிற அந்த வசனத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே சுகமாக்கும் வரம் பெற்றவர்களாக அவர்கள் ஊரிலே, அவர்கள் சொந்த ஜனங்கள் மத்தியிலே, அவர் வீதியிலே வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கிறவர்கள் என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக வியாதிகளை சுகமாக்குகிற ஒரு வரம், ஒரு வல்லமை விசுவாசிகள் மேல் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இவர்கள் கண்டால் பிசாசு பயந்து ஓடட்டும் ஆண்டவர். மந்திரம் பிலிசுனை கட்டி எதையும்
ஜெயிக்க வல்லமை எங்களுக்கு உண்டு என்று விசுவாசிக்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். இனிமேல் தங்களுக்காக மற்றொருத்தரை ஜெபிப்பதை விட ஆண்டவரே இவர்கள் மற்றவர்களுக்கு ஜெபித்தால் எனக்கு அந்த நோய் நல்லாகிறது என்று சொல்லத்தக்கதான விதங்களில் கர்த்தர் அற்புத கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் வியாதி வலி என்று சொல்லி எழுப்பி நின்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். காலமெல்லாம் ஜெபித்து கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல தகப்பனே. 38 வருஷமா அவன் வியாதியாயிருந்தான், சுகமே ஆகலை. காரணம் அவனுடைய அவிசுவாசம், அவனுடைய பாவம். எனவே பாவத்தையும் அவிசுவாசத்தையும் விட்டு விட்டு விசுவாசத்துக்கு வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள இங்கே எழுப்பி நின்று இருக்கிற மேல் எதற்காக நின்று இருக்கிறார்களோ அந்த பிரச்சனை அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற வலியானாலும் சரி, வியாதியானாலும் சரி, எந்த நோய் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதியில் அந்த வியாதி அந்த வலி இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே வெளியே புறப்பட்டு போவதாக என்று கடிந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். Go, heal in the name of Jesus Christ. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி ஆண்டவரே. உடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். உடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம். அன்பின் ஆண்டவரே மக்கள் சோதரம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டு, இரக்கம் பாராட்டு. நீர் ஆஸ்வதிக்கவே வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும், ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும். பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆஸ்வதியும். மகிழ்ச்சியோடு ஒவ்வொருவரும் கோடீஸ்வரர்களாக போக உதவி செய்யும். அப்பா, ஆரோக்கியமுள்ளவர்களாக போக உதவி செய்யும். அபிஷேகம் உள்ளவர்களாக போக கிருபை தாரும். இந்த பூமியில் யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவருடைய நேசிக்கட்டும். சத்துருக்களை சிநேகிகள் என்று சொன்னீரே, அந்த அன்பு இவர்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. எல்லாரிடத்திலும் பாசம் காட்டுகிற ஜனமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நாம் அனைவரோடும் விசேஷமாக இப்புத்தாண்டின் அனைத்து ஆசீர்வாதங்களோடும் நித்திய நித்தியமாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல சொல்லுவோம், நல்ல சொல்லுவோம், எல்லாரும் நல்ல சொல்லுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள். ஆமென். மனிதர் யாரிடமும் ஆதிமுத்தாரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். ஆதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். ஆவியாக்குமானேகம் அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவரே. நான் எல்லாம் வாய்ப்பு சொல்றேன். ஆவியாக்குமானேகம் எல்லாம் வாய்ப்பு பாருங்க. என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும்
வாலிப பிள்ளைங்க வாங்கி பாடுங்க. விசுவாசத்தில் நடப்போ இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றை எல்லாரும் எல்லாம் கரண்ட் கட்டி வேகமா எல்லாம் உற்சாகமா போகணும் வேகமா. பயம் வலிக்கு போகணும், தூக்கி போற மாதிரி கதைகளை பொறுக்கணும், கொண்டு வரணும். ஆபிரகாம போல பெரிய காரியங்களை செய்யணும். இன்னும் கரங்களை கட்டி உற்சாகமா. Hallelujah. Hallelujah. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். சந்தோஷமா உட்காருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் எங்க குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்காக நீங்க ஜெபிச்சிங்க, கர்த்தர் கூட நிற்க வச்சாரு. தொடர்ந்து நீங்க ஜெபிங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம். இனி புது வருஷம் வித்தியாசமா இருக்கணும்.